இப்போ எதுக்கு வந்துருக்கோன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபரில் இருந்தோம். இப்போ 28 சப்ஸ்கிரைபரு. இங்கே பாருங்கள், முதல் முறையாக 103 வீடியோஸ் போட்டிருக்கோம். அப்புறம் பாருங்கள், நம்ம போட்ட ஏற்பட்ட வீடியோஸ்க்கு இங்கே பாருங்கள், இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டேன், அதுக்கு 209 வியூஸு. நிறைய வீடியோவுக்கு வியூஸ் நல்லா போயிருக்கானா லைக்கு இங்கே பாருங்கள் 175 வியூஸ் இருக்கா, ஆனால் ஒரு லைக்கு கூட இல்லை. ஏங்க நான் பண்ணுறது, ஆனால் வியூஸு போகுது. அதை எதுவும் குறை சொல்ல முடியாது. அப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு ஷார்ட்ஸு போட்டேன். இங்கே பாருங்கள் 550 வியூஸு, ஆனால் வெறும் எத்தனை லைக்குன்னு 5 லைக். இதே நியாயமா? சரி, அதை கூட விட்டு தள்ளிடலாம். ஆனால் அவ்வளோ வியூஸ் போயிருக்கு, 28 சப்ஸ்கிரைபர் தானா? இங்கே பாருங்கள், வியூஸு பாருங்கள் 2.3K வியூஸு, லைக்கு 153. ஆனால் கமெண்ட்ஸு லைக்கோடு அதிகமாக இருக்குது, ஆனால் ஷேரு 2. என்னங்க நியாயம் அது? 2 நாளுக்கு முன்னாடி போட்ட வீடியோ 209 வியூஸு போனால், ஆனால் சப்ஸ்கிரைபர்னு வரணும். ஆனால் அவ்வளோ வியூஸு போனதுக்கு வெறும் 4 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அது எனக்கு பெருமை. சரி, இவ்வளோலாம் வர்றதுக்கு காரணம் நீங்கள் தான். எனக்கு ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ண தெரியாது, அதை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ போட்டதுனால தான் நான் யூடியூப் சேனலில் இந்த மாதிரி வீடியோ போட முடியும்னு எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு முதல் காரணம் நம்ம பாலா. அவருக்கு எப்படி நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்னு தெரில. இருந்தாலும் நான் எப்படியோ வச்சுருக்கேன்னு வச்சு கரெக்டாக ஒரு போஸ்ட்டு சும்மா போட்டேன். அதுக்கெல்லாம் கமெண்ட் பண்ண இருந்தாரா, என்னடா நம்ம சும்மா போஸ்ட் போட்டதுக்கெலாம் கமெண்ட் வருதேன்னு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் தான் ஐடன் லைன் போடுங்க அப்படின்னு சொன்னார். அதனால தான் இவ்வளோ சப்ஸ்கிரைபரு பார்த்தீங்களா, தெரியும் அங்கே. அதனால தான் 28 சப்ஸ்கிரைபரு. பாலா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்னால பாலாவுக்கு ரொம்ப நன்றி. அதனாலேயே இப்போ இதை என்ன பண்ணலாம்? சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஆனால் பாலாவுக்கு ரொம்ப நன்றி. அவரால் தான் இப்போ 28 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன், அந்த ஒரு ஆளால். சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன போடலான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஓகேவா? அடுத்த வீடியோவில் என்ன போடலான்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா அப்பயே போட்டுடலாம் இன்றைக்கே. ஏன்னா இந்த வீடியோ காலையில் தான் எடுக்கிறேன். டைமு பாருங்கள், இப்போ 2 மணி ஆகுது. 3 நிமிஷம் ஆனோன்னு முடிச்சுக்கலாமா? ஐடு